அனைவருக்கும் வணக்கம். தாவேக்கா தலைவர் ஆனால் விஜய் அவர் கட்சி ஆரம்பித்தது குத்தமா, இல்லை அரசியலுக்கு வந்தது குத்தமா, இல்லை சினிமாவை விட்டது குத்தமா என்னன்னே தெரில. அவர் எங்கே போய் நின்னாலும் அங்கே ஒரு பிரச்சனையாகவே வருது. இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன காரணம்? சரியான கட்டமைப்பு இல்லை, அவ்வளவுதான். ஏன்னா ஒவ்வொரு மாநாட்டிலையும் அவருக்கு பல பிரச்சனைகள் வருது. அவர் மாநாடை விட்டு வெளியில் வரும்போது அவரால் சரியாக வர முடியலை, அவ்வளோதான். ஏன்னா அவரை சுற்றி ஒரு படைகள், அந்த படைகள் எப்படி கட்டமைச்சு வரணும்னு தெரியல. இவரே ஒரு வேளை அந்த மாநாடுகளை கட்டமைச்சு நிர்வாகிகள்கிட்ட சொல்லி இந்த மாதிரி தான் இருக்கணும்னு பண்ணாலும் அதையும் தாண்டி அவருக்கு ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனை வந்துடுது. ஏன்னா அவரை சுற்றி இருக்க அந்த ரசிகர்கள் கூட்டம், அது நாளைக்கு ஓட்டா மாதிரி தான் இல்லைன்ற அது அடுத்த விஷயம். ஆனால் அந்த சுற்றி இருக்க கூட்டமே அவருக்கு பிரச்சனையை உண்டு பண்ணிடுறாங்க. அவர் சொன்னாலும் கேட்குறதில்ல. அந்த தலைவான்னு பார்க்க போகிற அந்த ஆர்வத்தில் போய் மரத்தில் ஏறி நிற்கிறதும், கரண்ட் கம்பத்தில் ஏறுறதும், அவர் வண்டி பின்னாடி ஃபாலோ பண்ணுறதும். அவரும் சரி என்னமோ மாநாட்டில் கம்பி வெளியெல்லாம் போட்டும் பார்த்துட்டாரு, கிரீஸும் தடவி பார்த்துட்டாரு. உலகத்தில் மாநாட்டில் கிரீஸ் தடவுன்னு அவர் தான். ஆனால் அதையும் தாண்டி இவங்க போகிறாங்கன்னா சொல்லப்போனால் அவர் மேலே குத்தமா இல்லை அவரை கூடியிருக்க அந்த ரசிகர்கள் மேலே குத்தமான்றது ஒன்றுமே தெரியலை. தயவு செய்து இப்படிலாம் பண்ணுறதுனால தான் அவருக்கு இந்த தேர்தல் நேரத்தில் எங்கேயும் சரியாக பிரச்சாரம் பண்ண முடியல. அதனால தான் அவ்வளோ பிரச்சனைகள். தயவுசெய்து ஆனால் அவங்க கேட்டாலும் சொல்லி பேச்சே கேட்குறதில்ல. எங்கள் தலைவரப்போ அவங்க கத்துறாங்க, அவர் சொல்கிறத கூட கேட்குறதில்ல. உங்களை மக்கள் என்ன சொல்கிறாங்க, நம்ம கட்சியை தானே அவ்வளோ திட்டுறாங்க, எதுவுமே கேட்குறது கிடையாது. எதுக்கெடுத்தாலும் அவர் பின்னாடியே வண்டி பின்னாடி போகிறது அப்படிலாம் இருந்தால் அப்புறம் நிறைய விபத்துகள் வருது. அப்படிலாம் இதெல்லாம் சரி பண்ணணும்னா அவர் ஒரு குழு போடணும், போட்டு எல்லாத்தையும் சொல்லணும், இந்த மாதிரிலாம் அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லணும். ஏன்னா நம்மளும் வளர்ந்து வர்ற கட்சி, ஏன்னா ரசிகர்கள் இருக்காங்க. அது நாளைக்கு ஓட்டா மாதிரி தான், என்னென்னு அது அடுத்த கட்ட விஷயந்தான். இதையெல்லாம் அவர் சரி பண்ணால் மட்டும்தான் அவர்னால அரசியலில் நிலச்சி நிற்க முடியும். இல்லை நமக்கு ரசிகர்கள் கூட்டம் இருக்குன்னா அது கண்டிப்பாக அவருக்கு அது ஒரு பின்னடைவு தான் கொடுக்கணும் ஒழிய அவருக்கு ஒரு சரியான ஒரு அரசியல் பயணத்தை தொடர்றதுக்கு எந்த வழியும் அது செய்யாது. இது என்னுடைய ஒரு தாழ்மையான கேட்டுக்கொள்கை. ஏன்னா அரசியலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்காரு. அரசியலில் பல நிகழ்வுகள், பல மாற்றங்கள் நடக்கும். என்ன வேணாலும் எந்த நிமிஷத்தில் வேணாலும் நடக்கும். இதெல்லாம் சரி பண்ணணும். ஏன்னா எடுக்கவுமே முதலமைச்சர் வேட்பாளர், ஏன்னா அவர் தான் தலைவராக ஆரம்பித்தார். எடுக்கவுமே முதலமைச்சர் வேட்பாளர், எம்எல்ஏ எம்பி கூட ஆகலன்னுலாம் நல்ல கட்சியில் இது ஒன்று ஓகே, ரொம்ப சந்தோஷம். எல்லோரும் இன்றைக்கி பிறந்த நாளைக்கு அப்படியே தான் அவருக்கு உச்சத்தெல்லாம் விட்டுட்டு வந்தோம்னு சொல்கிறாரு. அடுத்த உச்சத்தை தொடரணும், நல்லபடியாக வரட்டும். அதுக்கு முன்னாடி அவரை சுற்றி இருக்க எல்லா பிரச்சனைகளையும் சரி பண்ணால் கட்சி அடுத்த நிலைமைக்கு போகும். இல்லாட்டினால் பின்னடைவையும் சரிவையும் தான் சந்திக்கும். நன்றி, வணக்கம்.